வணக்கம். இன்னைக்கு கதிரன் சோமில் ஒரு மனசுக்கு இதமான வீடியோ பார்க்க போகிறோம். செடிகள், சின்ன சின்ன செடிகள் வீட்டில் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து வீட்டில் பேக் சைடு இருக்கிற எங்களோட லேண்டு. அதில் பார்த்திங்கன்னா சப்போட்டா, மாதுளை, சாத்துக்குடி, அதுக்கப்புறம் வேறு இன்னும் நிறைய மரங்கள், கொய்யா, அது கூடவே பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள், இந்த மாதிரி நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் மருதாணி செடி இருக்குது. நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு. கம்மி பீரியட்லேயே கீழே பார்த்திங்கன்னா ஸ்னேக் பிளான்ட் இருக்குது. இது வந்து துளசி. நிறைய விதைகள் வந்து முத்தி இருக்குது. அப்படியே கீழே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரே ஒரு சங்குப்பூ இருக்க மாதிரி ஒரு சின்ன செடி இருக்குது. அப்படியே ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நமக்கு நிறைய வந்து செம்பருத்தி வகைகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நல்லா உயரமாக நம்ம வீடு வந்து கட்டின பிறகு வச்சுருந்த மரம் நல்ல உயரமாக போயிருக்கு. நெல்லிக்காய் வந்து நல்லா வந்து நிறைய காய்ச்சி தொங்குது. நல்ல புளிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ இது பார்த்திங்கன்னா நந்தியாவட்டம், அந்த சின்ன சைஸ் பூ. இந்த மாதிரி 2 செடிகள் இருக்குது. இது வந்து முன்னாடி இருக்கிற செடி. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பைடர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த வெரைட்டி. இது வந்து ஸ்னேக் பிளான்ட்டு. அதுவே கூட வந்து அந்த செம்பருத்தி செடிக்கு கீழே இருக்குது. இது என்ன பூன்னு தெரியல, ஆனால் சிங்கிளாக ஒரு ரெட் ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி வரும். இதில் நிறைய தேன் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பூவோட பேர், இந்த செடியோட பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எல்லோ ஃப்ளவர். மஞ்சளாக ஃபுல்லாக பூத்துக்கொள்ளும். நல்லா வேகமாக வளரும். அடிக்கடி கிளைகளை நம்ம வெட்டி விட்டுட்டு தான் இருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த அரளிப்பூ, 3 விதமான அரளிப்பூ இருக்குது. கொத்து கொத்தாக வருது. அதே மாதிரி இந்த சிங்கிள் இலைகளாக வர மாதிரி இந்த பூ இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டார்க்கான கலர், நல்லா கொஞ்சம் ஹை டார்க் கலரில் வந்து இன்னொரு அரளி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு இலைகளை இருக்கக்கூடிய இந்த செம்பருத்தி நல்ல வந்து ஒரு டார்க் ரெட்டில் வந்து இருக்கும். நல்ல நிறைய பூக்கள் வந்து இதில் வருது. அடிக்கடி டெய்லி நம்ம எடுத்து சாமிக்கு வச்சுக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைடர் பிளான்ட்டில் ஒரு வகையான அந்த செடி வந்து வச்சுருக்கு. அடுத்ததாக அப்படியே நம்ம அந்த அரளிப்பூ, அதுக்கு நெல்லிக்காய் செடிக்கெலாம் கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய் செடி வந்து இருக்குது. நிறைய பூக்கள் இருக்குது. கூடவே வந்து உள்ளெல்லாம் நிறைய மிளகாய் இருக்குது, இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து அடுக்கு செம்பருத்தி. இப்போ வந்து இது பூக்களை மொட்டாக தான் இருக்குது. அடுத்து இது வந்து எலுமிச்சை பழம். இதுவும் வந்து இப்போ தான் வச்சுருக்கு. இன்னும் வந்து பழம் வர ஸ்டார்ட் பண்ணலை. நந்தியாவட்டம் ஆல்ரெடி வந்து ஒரு சின்ன செடி காட்டியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் பெரிய மரமாகவே ஆன மாதிரி இருக்குது. மினி சைஸ் மரம். இதில் வந்து நிறைய பூக்கள் வந்து இருக்குது. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு துளசி, கருந்துளசின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து கீழே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு தூதுவளை வந்து வளர்ந்துட்டுருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கொத்தா வரும் இல்லைங்க, இட்லி பூ, அதோட செடி இப்போ தான் வச்சுருக்கு, வளர்ந்துட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அதிரன் சோமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க.